ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு கொத்தமல்லி தொக்கு தான் வந்துட்டு செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்க, நான் ஒரு 20 ரூபாய் கொத்தமல்லி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கிட்டு நல்லா வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட வந்து சேர்த்து அரைக்கிறதுக்காக பாருங்கள், நான் ஒரு பொருள் பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு வந்துட்டு புளி, அதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகா வந்துட்டு சேர்த்துருக்கேன். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். நான் எப்பவுமே வந்துட்டு வெறும் புளி மட்டும் போட்டு அரைக்க மாட்டேன். ஒரு தக்காளி கொஞ்சம் புளி வந்து சேர்த்து அரைச்சாலும் அதோட டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வரமிளகா சேர்த்து அரைப்பாங்க. ஆனால் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா விழுத அரைச்சிட்டு வந்துட்டு வாணலில் வந்துட்டு எண்ணெய் போட்டு கடுகு பெருங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா வந்து கொதி வந்து நல்லா எண்ணெய்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பரான கொத்தமல்லி தொக்கு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பசி எடுக்கலைன்னா கண்டிப்பாக கொத்தமல்லி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.